கர்த்தர் நமக்கு அருளி இருக்கிற ஆவியை பற்றி பேசுகிறார். அந்த ஆவிக்கு 3 பரிமாணங்கள் பேசுகிறார். என்னென்ன பேசுறாருன்னா, அது பலத்தின் ஆவி, அது அன்பின் ஆவி, அப்புறம் தெளிந்த புத்தியின் ஆவி. ஓகே, பலத்தின் ஆவி, அன்பின் ஆவி, தெளிந்த புத்தியின் ஆவி. கிறிஸ்தவத்துக்கும் மற்ற மதங்களுக்கும் என்ன வித்தியாசம்? ஒரு மிக முக்கியமான வித்தியாசம் என்னன்னா, எல்லா மதங்களும் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், நீ இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும், நீ இதெல்லாம் செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறது. சரியா? இதெல்லாம் நீ செய்ய வேண்டியது, இந்த இதெல்லாம் செய்யணும், செஞ்சா தெய்வம் உனக்கு இறங்கி உனக்கு ஏதாவது செய்வாரு, உனக்கு அனுகிரகம் பண்ணுவாரு அப்படின்னு சொல்றாங்க. சிம்பிளா சொல்லணும்னா இதுதான் எல்லா மதமும் பல விதங்கள்ல சொல்லுகிறது, ஒரு மார்க்கமும் சொல்லுகிறது. ஆனால் கிறிஸ்தவம் இப்படி எதுவுமே சொல்லாம வேறொரு புதிய கருத்தை சொல்லுகிறது. அது என்ன சொல்லுகிறதுனா, நீ உன்னை அவரிடம் ஒப்பு கொடுக்க வேண்டும். நீ உன்னை அவரிடம் சரணடைய வேண்டும், அவரிடம் சரணாகதி அடைய வேண்டும். அவரே எனக்கு எல்லாம், அவர் விட்டா எனக்கு போக்கில்லை என்ற இடத்துக்கு நீ உன்னை அவருக்கு கொடுக்கணும். ஓகே, அப்படி கொடுக்கும் போது அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், வருகிற எல்லாருக்கும் அவர் ஒண்ணு கொடுக்கிறாரு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, தம்முடைய ஆவியை கொடுக்கிறார். இந்த இடத்துல தான் மற்ற மதங்களுக்கும் கிறிஸ்தவத்துக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. ஏன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அந்த எல்லா மதங்களும் உங்களுடைய ஆத்மாவின் சரீரத்தை பற்றி மட்டும்தான் பேசுது, ஆவியை பற்றி யாருமே பேசல. மைண்ட் பத்தி பேசுறாங்க. மைண்ட் எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம், இன்னர் எனர்ஜி, இன்னர் பவர் இதெல்லாம் பேசுவாங்க. ஆனா ஸ்பிரிட் மேன் பத்தி பேசியிருக்காங்களா? ஓகே, ஸ்பிரிட் மேன் பத்தி பேசியிருக்காங்களா? இன்றைக்கு ஒரு கிறிஸ்தவன், ஒரு விசுவாசி தனக்கு தேவாவி அருளப்பட்டிருக்கிறது என்று அறிந்து, ஆவி கொடுக்க வேண்டிய இடத்தை கொடுத்து, முக்கியத்துவத்தை கொடுத்து, ஆவி மனிதனாக அவன் செயல்பட ஆரம்பிக்கிறான். அன்றைக்குதான் கிறிஸ்து செய்து முடித்ததை அவன் அனுபவிக்க ஆரம்பிக்கிறான். அன்றைக்குதான் அவன் கிறிஸ்துவின் அம்பாசிடராக மாறுகிறான். Take your sword again, you will remember your old strength. சோ ஆவியை பத்தியே பேசாம இருக்கிற மாம்சத்தின் காரியங்கள், பலவீனங்கள், இதையே சொல்லி இதையே பேசி அவங்களை அதையே பார்க்க வச்சு அப்ப ரிசல்ட் ஒழுங்கா வந்துட்டே இருக்கு, அதுல தப்பாதான் வந்துட்டே இருக்கு. சோ திரும்ப அதே சைக்கிள். ஸ்பிரிட் ஹெல்ப் பண்ண எடுக்கலாம். எப்படி எடுக்கிறது? முதல் விஷயம், கர்த்தர் தம்முடைய ஆவி மனிதனை உங்களுக்குள் வைத்திருக்கிறார் என்பதை விசுவாசியுங்கள், நம்புங்கள், அறிக்கை செய்யுங்கள். I am a spirit man என்று அடிக்கடி சொல்லுங்க. I am a spirit being in the image and mold of Christ Jesus. கிறிஸ்து இயேசுவை போலவே அதே சாயலில், அதே ரூபத்தில் நான் ஆவி மனிதனாக இருக்கிறேன். ஏன்னா ரட்சிக்கப்பட்ட ஒருவன் தைரியமாக நான் ஆவி மனிதன் என்று சொல்ல முடியும். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நாளுடைய வார்த்தை கொண்டு எங்களோட பேச முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிற நம்முடைய வார்த்தை ஆண்டவரே எங்கள் மத்தியிலே புறப்பட்டு வர முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். தடைகளை நீக்கி போடும் வார்த்தை கேட்பதற்கான தடைகள், வார்த்தையை விசுவாசிப்பதற்கான தடைகள் எங்கள் வாழ்க்கையிலிருந்து விலக முடியாது ஜெபிக்கிறோம். தொடர்ந்து விசுவாசிக்கவும், விசுவாசத்தில் வல்லவர்களாக எங்களுக்கு உதவி செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நான் போன சண்டே ஒரு சர்ச்சில் மதுரையில பேசினேன். அந்த மெசேஜ் கேட்டிருப்பீங்க, நம்ம லிங்க் போட்டுறாங்க, பார்க்கலன்னா பாருங்க. ஏன்னா அதுதான் நான் பேச போறேன். அது ஒரு கண்டினியூஷன் வருதான், அவர் இன்னும் சொல்ல போனா அதை இன்னும் டீப்பா நம்ம பார்க்க போறோம். அதனாலதான் 2 தீமோத்தேயு முதல் அதிகாரம் 8வது வசனம், 2 தீமோத்தேயு 7வது வசனம், 2 தீமோத்தேயு முதல் அதிகாரம் 7வது வசனம். நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். ஓகே, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். இது நான் பேசுறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. இதை பத்தி ஆண்டவர் எனக்கு கொஞ்சம் வெளிப்பாடு கொடுத்தாரு. அது ஒண்ணு, இது சமீபமா, அது ஒண்ணு. அதோட இன்னொரு மெயின் ரீசன் என்னன்னா, இந்த நிறைய பேர் சொன்னீங்க, நாங்க இந்த ஹார்வெஸ்ட் அப்புறம் வெஞ்சன்ஸ் இதெல்லாம் நாங்க டிக்ளேர் பண்ண அப்போசிஷன் ரொம்ப அதிகமா இருக்கு, ரொம்ப பிரச்சனை இன்னும் மோசமாட்ட போற மாதிரி தெரியுது, இருக்கிற பிரச்சனை ரொம்ப பெருகிற மாதிரி தெரியுதுன்னு நிறைய பேர் சொன்னீங்க. சில பேர் எனக்கு போன்ல சொன்னீங்க, சில பேர் நான் மதுரையில பார்த்தப்ப, திருச்சியில பார்த்தப்ப என்கிட்ட சில பேர் சொன்னாங்க. சோ ரொம்ப ப்ராப்ளம் பெருசாகிற மாதிரி தெரியுது அப்படின்னு. அப்போ நான் சொன்னது இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும்ன்ற, அதாவது சம்டைம்ஸ் இப்படி வரலாம், அப்போசிஷன் வரலான்றது ஏன் சொல்றேன்னா, எதுவுமே வராதுன்னு நினைச்சிட்டு நம்ம அப்ரோச் பண்ணக்கூடாது, அதுக்காக சொல்றேன். ஆனா நான் என்ன சொல்லலைன்னா,
இத அப்படியே நம்ம ஃபோக்கஸ் பண்ணி இருந்துடணும்ன்றது சொல்லல. ஓகே, ஸோ when you are facing the heat, when you are facing opposition, when things are not working, எதுவும் மூவ் ஆகலை அப்படி நிக்குது, நான் ஜோம் பண்ணதுக்கு எதிராக போயிட்டு இருக்கு, மோசமா போயிட்டு இருக்கு, அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நீங்கள் இருக்கும்போது சில சத்தியங்கள் ஃபவுண்டேஷனல் ட்ரூத்ஸா இருக்கு. அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி டைம்ல the weapons of our warfare are given to be used exactly in these kind of moments. ஸோ அது ஒண்ணு, நமக்கு என்ன ஆயுதங்கள் கொடுக்கப்பட்டிருக்குது, அப்புறம் நமக்கு எப்படிப்பட்ட தேவ சேனை நமக்காக கிரியை செய்கிறது. அதாவது நீங்க பேட்டில் இருக்கும்போது ஒரு விஷயம் மறக்கக்கூடாத விஷயம் என்னன்னா, நம்மளோட டூல்ஸையும் மறக்கக்கூடாது, அப்புறம் வந்து நம்மளுடைய ஸ்ட்ரென்த்தையும் மறக்கக்கூடாது. நமக்கு எது பலம், ஓகே, நமக்கு பாசிட்டிவா என்ன இருக்கு. இப்போ we are in a battle, we are in a conflict. எது நமக்கு பாசிட்டிவா இருக்கு, வாட் இஸ் பாசிட்டிவ் ஃபார் அஸ், எது நெகட்டிவா இருக்குன்றதே பார்த்துட்டு கூடாது. நெகட்டிவா இருக்கு, நெகட்டிவே இல்லைன்னு நினைக்கூடாதுன்றதுக்காக சொல்றேன். ஆனா நெகட்டிவா இருக்கு சில காரியங்கள், ஆனா பாசிட்டிவா நிறைய காரியங்கள் இருக்கு. சோ இப்ப என்ன ஆகுதுன்னா, இந்த மாதிரி அப்போசிஷன் வந்துருச்சு, பிரச்சனை வந்துருச்சு, இன்னும் மோசமாகுது அப்படின்றப்ப எல்லாரும் என்ன பண்ண ஆரம்பிச்சிடுறாங்கன்னா, they are only looking at what is against you. Okay, so yeah, there are things against you, no doubts about that, but there are things that are for you. எலிசா வந்து அந்த மலையில இருக்கும்போது அந்த வேலைக்காரன் வந்து சொல்றான், அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கலாம் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். Okay, those who are with us are more than those who are against us. So that's a very powerful and important truth we cannot forget. இதெல்லாம் நிறைய இருக்கு, நின்று போன மாதிரி நிறைய தெரியுது, தடையா இருக்கிற மாதிரி நிறைய தெரியுது. என்னோட நேச்சுரல்ல பார்த்தா எதுவுமே மூவ் ஆகல, எல்லாம் தடையா இருக்கு. ஆனா சூப்பர் நேச்சுரல் எது எனக்கு ஃபாரா இருக்கு, எனக்கு ஆதரவாக என்ன இருக்கிறது. காண்கிற உலகத்துல எனக்கு எதிராக நிறைய காணப்படுது, சில நேரம் எல்லாமே எதிராக இருக்க மாதிரி தெரியுது. ஆனா காவிக்கிற உலகத்துல எனக்கு ஆதரவா என்ன இருக்கிறது என்பதை நான் மறந்து விடக்கூடாது ஒண்ணு. அடுத்து அதை உபயோகிப்பதையும் மறந்துடக்கூடாது. ஓகே, சில நேரம் பார்த்தீங்கன்னா சில பேர் ஒரு மாதிரி ஸ்தம்பிச்சு போயிடுவாங்க. ஈவன் இப்ப கார் ஓட்டும் போதோ கூட சில நேரம் பாத்தீங்கன்னா ஒரு திடீர்னு ஒருத்தன் நீங்க எதிர்பார்க்காது, இப்ப நீங்க ஒரு லேன்ல போயிட்டு இருக்கீங்க, அந்த லேன்ல எதுல வண்டியே வராது, ஆனா திடீர்னு ஒருத்தன் வந்தானா என்ன, சில பேர் அப்படியே ஒரு மாதிரி இதாயிருவாங்க. அந்த மோமெண்ட்ல என்ன பண்ண தெரியாம ஸ்தம்பிச்சு நின்றுவாங்க. ஆக்சுவலி ஸ்டேரிங் லைட்டா திருப்பி அங்கிருந்து தப்பிச்சிருக்கலாம் ஈஸியா, ஆனா அப்படியே நின்று ஸ்தம்பிச்சு என்ன பண்ண தெரியாம ஸ்டன் ஆயிட்டாங்கன்னு சொல்றாங்களா. அந்த மாதிரிதான் ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் நிறைய நடக்குது. அதே மாதிரிதான் ஆவிக்குரிய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா, எதிரா பிரச்சனைகள் வந்தோடனே அதையே பார்த்துட்டு போச்சு எதிரா இவ்வளவு வந்துருச்சு, போச்சு எதிர்ச்சி, பிசாசு அதை ரொம்ப ஃபோக்கஸ்டா இருப்பான். நம்மகிட்ட வந்து அதை வந்து கண்டிப்பா நம்மளோட ஊதி பெருசாக்கிட்டு தான் இருப்பான். ஓகே, he will keep telling you. Okay, do we take it to the next? ஓகே, அதாவது டெஃபினெட்லி, ஏன்னா அப்போசிஷன் வருதுனாலே நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, there is somebody trying to discourage you because they know that you're going to continue in that path. தொடர்ந்து நீங்க இந்த திசையில போறீங்க, தொடர்ந்து நீங்கள் எதிர்த்து நிற்க போகிறீர்கள், தொடர்ந்து நீங்கள் விசுவாசில போராட போகிறீர்கள், நீங்கள் ஜெயிப்பீர்கள் அவங்களுக்கு தெரியும். ஸோ சத்ருவானவன் வந்து உங்களை தடுத்து போடுறதுக்கு தான் இதெல்லாம் பண்றான். ஓகே, ஸோ அதனால வந்து இந்த நீங்க வெஞ்சன்ஸ் ஆர் ஹார்வெஸ்ட் இதெல்லாம் நீங்க டிக்ளேர் பண்ணும்போது, நீங்க அதை ஜெபிக்கும் போது, நீங்க வந்து வாட் இஸ் ஃபார் அஸ் அப்படின்றத மறந்துடவே கூடாது, அதை உபயோகிக்கவும் மறந்து விடக்கூடாது. ஓகே, இன்ஃபேக்ட் சில பேருக்கு இந்த இந்த இடங்கள்லாம் ட்ரைனிங் வருது. தாவீது சொல்றான், என் கைகளை போருக்கும் விரல்களை யுத்தத்துக்கும் பழக்குவிக்கிறேன் தேவனாகிய கர்த்தாவே. ஓகே, எங்க பழக்குவிக்கிறாரு? யுத்தத்துல தான் பழக்கிக்க முடியும், சும்மா வீட்டுல இருக்கும் போது பழக்கிக்க முடியும். சோ சில நேரம் வந்து நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன், எனக்கு என்ன பண்ணே தெரியல, நான் ஒரு மாதிரி ஸ்தம்பிச்சு போயிட்டேன் அப்படின்னு நம்ம சொல்றோம். அந்த நேரங்களிலே விசுவாசத்தை எப்படி பயன்படுத்துவது என்பதை பழக்குவிக்கிறதற்கு, படிப்பிப்பதற்காகவும் இந்த காரியங்களை தேவன் பயன்படுத்துகிறார். சோ நேபுகாத்நேச்சர் வந்து 7 மடங்கு சூளையை பெருசாக்குறாங்க. ஆண்டவர் அதை ஒன்றும் செய்யவே இல்லை. ஓ, சூளை பெருசாக்கும் போதே அவனை தடுத்து நிறுத்திருக்கலாம், இல்ல சூளை பெருசாகி அப்படியே அது 7 மடங்கு இதாகும் போது அந்த நெருப்பை இல்லாமல் போக பண்ணி உதவி பண்ணிருக்கலாம். அப்படி செய்யல. அவர் எங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தாருன்னா, இவங்க போய் இறங்கும் போது ஒர்க் பண்றாரு. உள்ள விழுந்தோடனே அது 7 மடங்கு மாதிரிதான் எரியுது, ஆனா நெருப்போட தன்மையை மாற்றி விட்டார். அதே மாதிரி பாத்தீங்கன்னா, பிசாசானவன் ஏன் இப்படி எனக்கு இன்னும் நான் ஜெபம் பண்றேன், எனக்கு எதுக்கு என்ன இவ்வளவு பிரச்சனை வருது, நான் டிக்ளேர் பண்றேன், நடந்தது ஏன் நடக்கல, அப்படி இது ஸ்தம்பிச்சு போகுது, எல்லாம் நின்று போகுது, கர்த்தரே சும்மா இருக்காரு அப்படின்னா அப்படி இல்லை. கர்த்தர் வந்து இப்படிப்பட்ட சூழ்நிலையும் ஜெயம் எடுக்க முடியும் என்று நம்ம காட்ட விரும்புகிறார். சில
பயங்கர நெகட்டிவ் சிச்சுவேஷன்ஸ் இதெல்லாம் அதுல எதிர்த்து நீங்க அதை ஜெயிச்சிட்டீங்கன்னு, அந்த ஒரு ஜெயத்தில் உங்களுக்கு கிடைக்கிற பலன் தைரியத்தை வைத்து சில வருஷங்களை நீங்க ஓட்ட முடியும். அதுக்காக விசுவாசம் நிறுத்திடணும் அப்படிலாம் சொல்லல. இட்ஸ் லைக் யூ ஆர் ப்ரொமோட்டட் டு அனதர் லெவல். இப்போ வந்து எப்படின்னா, ஒரு பையன் 5th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்க. அவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு எக்ஸாம். ஆனா அவன் அந்த எக்ஸாமை தாண்டிட்டா டெஃபினட்டா இஸ் கோயிங் டு 6th ஸ்டாண்டர்ட்ல there is a promotion, right? இஸ் கோயிங் டு த நெக்ஸ்ட் லெவல். அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சில விஷயங்கள்லாம் இருக்கு. அதெல்லாம் நீங்க முடிச்சா லைஃப் டைம் செட்டில்மெண்ட் மாதிரி. இப்போ சிஏ எக்ஸாம்ஸ்லாம் இருக்கு, ஐஏஎஸ் எக்ஸாம்ஸ் இருக்கு. இதெல்லாம் முடிச்சவங்க வந்து அது ரொம்ப கஷ்டமானதான், இதெல்லாம் ஈஸி கிடையாது. ஆனா முடிச்சவங்க பார்த்தீங்கன்னா அவங்க லைஃபே செட்டில் ஆயிடுச்சுன்ற லெவலில் சொல்ல முடியும். அப்படி உலக பிரகாரமா சொல்றேன். அதே மாதிரி தான் ஆவிக்குரிய யுத்தங்கள் இருக்கிறது, போராட்டங்கள் இருக்கிறது. சில விஷயங்கள் நீங்கள் எடுக்கிற ஜெயம் வந்து சில வருஷங்களுக்கும் சரி, நீங்கள் அடுத்து செய்ய போற காரியங்களுக்கும் அடித்தளமாய் அமைகிறது. அதாவது ஒரு விதமான ஜெயங்கள் நீங்க எடுத்தீங்கன்னா, சில கடினமான காரியங்கள்ல தொடர்ந்து நின்று விசுவாசத்துல ஜெயித்து விட்டீங்கன்னு வைங்களேன், நீங்க அதுக்கப்புறம் அது கீழே லெவல்ல போகவே முடியாது. ஏன்னா பிசாசு என்னதான் சொன்னாலும் உங்க இருதயமே நம்பாது பிசாசு. Your heart itself will testify, no, the devil is a liar. Because we have already won this. We have already done this. This cannot be not true. இது உண்மை, பொய்யாக இருக்க வாய்ப்பே இல்லை. கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள் உண்மைன்னு உங்க இருதயமே சாட்சி கொடுக்க ஆரம்பிச்சிடும். அது எவ்வளவு ஒரு நல்ல ஸ்டேட் தெரியுமா? உங்களுக்கு இருதயமே கர்த்தருடைய வார்த்தைக்கு சாட்சி கொடுக்கும்போது விசுவாசம், அப்புறம் விசுவாசனால் வருகிற பலன்கள் மிகவும் எளிதாயிருக்கும். ஓகே, அதனால வந்து பாத்தீங்கன்னா சோர்ந்து போகக்கூடாது. அப்ப இந்த மாதிரிப்பட்ட சூழ்நிலைகளுக்கு என்ன செய்வது அப்படின்றதா இப்ப இந்த நாட்கள் நான் கொஞ்சம் பேச போறேன். ஸோ அதுல ஒண்ணுதான் நம்ம பார்த்த இன்றைக்கு நம்ம பார்க்கிற காரியம். இதை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சண்டே அந்த சர்ச்சில் நான் பேசியிருந்தேன். ஸோ அந்த செய்தி நம்ம லிங்க்ல போட்டிருக்காங்க. அவங்களோட யூடியூப் சர்ச், அந்த சர்ச்சுடைய சிட்டி ஆஃப் பிரேஸ் சர்ச்சுடைய யூடியூப் பேஜ்லயும் அது இருக்குது. நீங்க அதை போய் பார்க்காதவங்க அதை போய் பார்த்துக்கொள்ளலாம். ஓகே, வேணா என்ன பண்ண சொல்றோம்னா, பின்னாடி பார்க்குறவங்களுக்கு வீடியோ கீழே அந்த கமெண்ட்டை இங்கே கொடுக்கலாம், அந்த லிங்க் இங்கே போட்டு விடலாம். இஃப் யூ வாண்ட் டு சி, பார்க்கணுன்றவங்க நீங்க இதுல மெசேஜஸ்ல பாத்தீங்கன்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல பாத்தீங்கன்னா அந்த லிங்கை நாங்கள் ஷேர் பண்ணிடுறோம். நீங்க அதை பார்த்துட்டு நீங்க அங்கே போய் இன்னும் பார்க்கணுன்றவங்க, அந்த செய்தியை பார்க்கணுன்றவங்க பார்த்துக்கலாம். ஓகே, சரி. ஸோ இப்போ நம்ம வாஸ்து வசனம் 2 தீமோத்தேயு 1:7, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். சோ இந்த வசனத்திலே பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும்போது அவர் எதை பற்றி பேசுகிறார் என்று சொன்னால், கர்த்தர் நமக்கு அருளி இருக்கிற ஆவியை பற்றி பேசுகிறார். ஓகே, அந்த ஆவிக்கு 3 பரிமாணங்கள் பேசுகிறார். என்னென்ன பேசுறாருன்னா, அது பலத்தின் ஆவி, அது அன்பின் ஆவி, அப்புறம் தெளிந்த புத்தியின் ஆவி. ஓகே, பலத்தின் ஆவி, அன்பின் ஆவி, தெளிந்த புத்தியின் ஆவி. இப்ப கிறிஸ்தவத்துக்கும் மற்ற மதங்களுக்கும் என்ன வித்தியாசம்? ஓகே, என்ன வித்தியாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு மிக முக்கியமான வித்தியாசம் என்னன்னா, எல்லா மதங்களும் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், நீ இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும், நீ இதெல்லாம் செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறது. சரியா? இதெல்லாம் நீ செய்ய வேண்டியது, இந்த இதெல்லாம் செய்யணும், செஞ்சா தெய்வம் வந்து உனக்கு இறங்கி உனக்கு எதாவது செய்வாரு, உனக்கு அனுகிரகம் பண்ணுவாரு அப்படின்னு சொல்றாங்க. சிம்பிளா சொல்லணும்னா இதுதான் எல்லா மதமும் பல விதங்கள்ல சொல்லுகிறது. இதுல டிகிரிஸ் இருக்கு. சில மதங்கள் வந்து கடவுள் கொடுக்கறது அதிகமா சொல்லுது, நம்ம பண்ண வேண்டியதை கம்மியா சொல்லுது. சில மதங்கள் வந்து நீ தான் எல்லாமே பண்ணணும், கடவுள் எதுவுமே கொடுக்க மாட்டாருன்ற லெவல்ல இருக்கு. ஸோ இப்போ ஒவ்வொரு மதமும் ஒரு மார்க்கமும் சொல்லுகிறது. ஆனால் கிறிஸ்தவம் இப்படி எதுவுமே சொல்லாம வேறொரு புதிய காரியத்தை சொல்லுகிறது. அது என்ன சொல்லுகிறதுனா, நீ உன்னை அவரிடம் ஒப்பு கொடுக்க வேண்டும். நீ வந்து உன்னை அவரிடம் சரணடைய வேண்டும், அவரிடம் சரணாகதி அடைய வேண்டும். அவரே எனக்கு எல்லாம், அவர் விட்டா எனக்கு போக்கில்லை என்ற இடத்துக்கு நீ வந்து நீ உன்னை அவருக்கு கொடுக்கணும். ஓகே, அப்படி கொடுக்கும்போது அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், வருகிற எல்லாருக்கும் அவர் ஒண்ணு கொடுக்கிறாரு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, தம்முடைய ஆவியை கொடுக்கிறார். இந்த இடத்துல தான் மற்ற மதங்களுக்கும் கிறிஸ்தவத்துக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. ஏன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அந்த எல்லா மதங்களும் உங்களுடைய ஆத்மாவையும் சரீரத்தை பற்றி மட்டும்தான் பேசுது, ஆவியை பற்றி யாருமே பேசல. நோ ரிலிஜன் இன் திஸ் வேர்ல்ட் டாக்ஸ் அபவுட் த ஸ்பிரிட் மேன். மென்டல் பவர்ஸ் பத்தி நிறைய பேசுறாங்க. ஓகே, அதனாலதான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வருந்தத்தக்க விஷயம் என்னன்னா, சில பேர் வந்து திருக்குறளை கொண்டு வந்துட்டு இருக்காங்க. திருக்குறள்ல பைபிள் பத்தி இருக்கு. ஏங்க பைபிளை நீங்க முதல்ல படிச்சீங்களா?
திருவள்ளுவர் ஆவியை பத்தி என்ன சொல்லியிருக்காரு? ஸ்பிரிட் மேன் பத்தி திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு? எதுவுமே சொல்லலைன்னா அது எப்படி கிறிஸ்தவமா இருக்க முடியும்? அன்பாரு சொல்லியிருக்காரு. அன்பாரும் புத்தர் தான் சொன்னாரு, நிறைய பேர் சொன்னாங்க. அதனால அது கிறிஸ்தவமா? சோ அப்புறம் வந்து சில பேர் பாத்தீங்கன்னா, இந்த இங்க எங்க ஊர் பக்கத்துல, எங்க ஊருக்கு கொஞ்சம் இப்ப நான் இருக்கிற ஊருக்கு பக்கத்துல அப்படியே மலை விட்டு இறங்கி கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா அங்க ஒரு பெரிய குரு இருக்காரு. பயங்கரமான குரு, டான்ஸ்லாம் ஆடுவார். அவரோடதை எடுத்து எனக்கெல்லாம் அனுப்புறாங்க சில பேர். அனுப்பி ஐயா எப்படி பேசியிருக்காரு பாருங்க. அவர் எதை பத்தி பேசுறாரு கேட்டிருக்கீங்களா? பேசுறத மைண்ட் பத்தி பேசுறாங்க. மைண்ட் எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம், இன்னர் எனர்ஜி, இன்னர் பவர் எதை பேசிட்டு இருவாங்க. இதெல்லாம் பேசுவாங்க. ஆனா ஸ்பிரிட் மேன் பத்தி பேசியிருக்காங்களா? ஓகே, ஸ்பிரிட் மேன் பத்தி பேசியிருக்காங்களா? பேசல. ஏன்னா அவங்களுக்கு யாருக்குமே தெரியாது. யாரையும் குறை சொல்லல, யாருக்கும் தெரியாது. அன்லெஸ் யூ ரீட் த பைபிள், unless you understand the resurrection, you don't know, you will not know the spirit. In fact, ஏதேன் தோட்டத்துக்கே பைபிள் 6000 வருஷம், உலகம் 6000 வருஷமா அதுதான். அதுல முக்கியமா போட்டிருக்கிறது ஸ்பிரிட் பத்தி போட்டிருக்கு. and the spirit death in the spirit that happened in Eden. அது தெரிஞ்சாதான் சால்வேஷன் ஒண்ணு தேவை. ஓகே, அதுதான் வீழ்ச்சி. அப்ப வீழ்ச்சினா ரட்சிப்பு, மீட்பு என்ன? ஆவி மறுபடியும் அருளப்படுது. அதை அருள்வதற்காக இயேசு தம்மையே பலியாக்கி மரணத்துக்குள்ள போய் மரணத்திலிருந்து அவர் உயிரோடு எழும்பும் போது நம்ம எல்லாரையும், நம்முடைய எல்லா ஆவியும் கிறிஸ்துவுக்குள்ள அவரோட எழுப்பி அந்த ஆவியை வந்து அவருடைய ஆவியாகவே மாற்றி அந்த ஆவியை நமக்கு அருளி இருக்கிறார். சோ கிறிஸ்துவத்துக்கும் மற்ற மதங்களுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம், இந்த ஆவி நமக்கு அருளப்பட்டு இருக்கிறது. ஓகே, சோ இங்க வந்து அதனாலதான் பாருங்க, இங்க வந்து நீ என்ன செய்யணும்ன்றது இல்ல. அப்படின்னா என்ன அர்த்தத்துல வருதுன்னா, உன்னுடைய மாம்சத்தை என்ன, இன்ஃபேக்ட் என்ன சொல்லிடுறாரு, நீ ஒன்னே ஒண்ணு தான் செய்யணும், உன் மாம்சத்தை சிலுவையில் அரைஞ்சிருன்ற, அது எனக்கு தேவையில்லைன்ற. ஓகே, இன்ஃபேக்ட் அரைஞ்சிருன்னு சொல்ல, அறையப்பட்டிருக்கிறோம். அந்த ரியாலிட்டியை பத்தி பேசுறது. ஏன் அது அறையப்பட்டிருக்கோம்ன்றது எங்க ஏன் வருதுன்னா, we have been given the spirit. ஆவி நமக்கு அருளப்பட்டு இருப்பதுதான் நமக்கும் மற்றவர்களுக்கும் இருக்கிற மிகப்பெரிய வித்தியாசம். இன்ஃபேக்ட் இங்க என்னன்னா, நாம் வந்து அன்பில் நடக்கிறதா இருக்கட்டும், இப்ப நாம பார்த்தோம்ல, பலத்தின் ஆவி, பலம், அன்பு, அப்புறம் வந்து ஞானம், அதுதான் சவுண்ட் மைண்ட், அததான் வந்து தெளிந்த புத்தின்னு சொல்லுது. இது எல்லாமே நமக்கு ஆவியினாலே அருளப்படுகிறது. இந்த ஆவியை யார் கொடுக்குறா? கர்த்தர் கொடுக்குறாரு, நம்ம கொடுக்கல. அதனாலதான் நீ செய்ய வேண்டியது ஒண்ணுமே இல்ல, எல்லாமே அவர் செய்யறாருன்றது. அவரோட அர்த்தம் என்ன? சும்மா வந்துட்டு இதெல்லாம் புரியாம அவர் செஞ்சுட்டார் என்ன அவர் செஞ்சாரு? அவர் என்ன செஞ்சாருன்னா ஆவியை அருளி விட்டார். அண்ட் அந்த ஆவிக்குள்ள என்னவும் வச்சிருக்காரு. இப்ப நாம் செய்ய வேண்டியது ஒண்ணே ஒண்ணுதான், இந்த ஆவிக்குள்ள என்னென்ன இருக்கு என்பதை கண்டுபிடிக்க வேண்டும். அதான் பவுல் சொல்லிட்டார் ஒரே லைன்ல, உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களும் ஆசீர்வதித்திருக்காரு. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, எல்லா ஆசீர்வாதங்களும் கொடுத்துட்டாரு. அது பூமிக்குரியது, உலக பிரகாரமானது, மெட்டீரியலிஸ்டிக், எல்லாமே கொடுத்துட்டாரு. எதுவுமே கொடுக்காம இல்ல. ஆனா அதெல்லாம் ஒரே ஒரு மீடியம் மொழியா தான் கொடுத்துருக்காரு, ஆவி. So unless you discover your spirit man, unless you understand and identify your spirit man, you cannot experience any of those things. See, any of those, you may experience few things here and there. That too because of the overflow of the spirit over somebody else. ஒரு ப்ராஃபிட் வராரு, உங்களுக்கு ஜெபம் பண்றாரு, உங்களுக்கு தீர்க்கதரிசனம் சொல்றாரு. நான் என்ன நடக்குது? அவர் தன்னுடைய ஆவியின் பலத்தினால சில சொல்லியிருக்காரு. அதுவும் மாம்சத்தினால நடக்கல, ஆவியினால தான் நடக்குது. சோ எல்லாமே happens through the spirit. சோ ஆனா என்றைக்கு ஒரு கிறிஸ்தவன், ஒரு விசுவாசி தனக்கு தேவாவி அருளப்பட்டிருக்கிறது என்று அறிந்து ஆவி கொடுக்க வேண்டிய இடத்தை கொடுத்து, முக்கியத்துவத்தை கொடுத்து, ஆவி மனிதனாக அவன் செயல்பட ஆரம்பிக்கிறான், அன்றைக்குதான் கிறிஸ்து செய்து முடித்ததை அவன் அனுபவிக்க ஆரம்பிக்கிறான். அன்றைக்குதான் அவன் கிறிஸ்துவின் அம்பாசிடராக மாறுகிறான். இப்ப என்னன்னா, எனக்கு என்னன்னா, இந்த இயேசு சீக்கிரம் வராரு, உலகம் அழிய போதுன்னு சொல்றவங்க இன்னும் எத்தனை பெர்சன்டேஜ் ஆஃப் கிறிஸ்டியன்ஸ் ஆர் வாக்கிங் இன் தி ஸ்பிரிட்? என்ன நம்ம கிழிச்சிட்டோம்னு நினைச்சிட்டு இருக்கீங்க? சுவிசேஷம் எல்லாருக்கும் அறிவிச்சாச்சு. என்னத்த அறிவிச்சோம்? ஒன்னும் அறிவிக்கல. அறிவிச்சதும் ஒன்னும் அறிவிக்கல. அதெல்லாம் நிறைய அறிவிக்க வேண்டியது இருக்கு. ஏன்னா நம்மளே உனக்கே ஒன்னும் தெரியல. இன்னும் நம்மளே இன்னும் ஸ்பிரிட் லைஃப்ல வாழ ஆரம்பிக்கல. நான் வந்து இந்த ரெவலேஷன் வந்து இந்த குரூப்ல உங்களுக்கு தெரியும், 2022ல இருந்து நான் பேசுறேன் நினைக்கிறேன், 21 எண்ட்ல இருந்து பேசுறேன். எனக்கு தெரிஞ்சு நானே வந்து இதுக்குள்ள இப்பதான் நடந்துட்டு இருக்கேன். ஐம் லேர்னிங் திஸ், ஐம் வாக்கிங் இன் திஸ். சோ இந்த ரெவலேஷன் எத்தனை பேர் பேசுறாங்க எனக்கு தெரியாது. சில பேர் பேசுறாங்க, நிறைய பேர் பேசுறது நிறைய பேருக்கு தெரியாது. பரிசுத்த ஆவியானவரை பத்தி எல்லாருக்கும் தெரியும். அவர் எவ்வளவு வல்லவர், அவளு என்ன செய்ய முடியும், எல்லாம் தெரியும். அந்த ஆவி நமக்கு அருளப்பட்டிருக்கிறது தெரியுமா? Your spirit man. Do you know about your spirit man?
இன்னைக்கு ஒரு ஒரு பிசினஸ், ஒரு தொழில வந்து நிறைய பேருக்கு ஜெயம் இல்லாம இருக்கிறது காரணம் என்னன்னா, அவங்க வந்து தேவன் தங்களுக்கு அருகில் இருக்கிற ஞானத்தின் ஆவியில இருந்து இன்னும் டேப் பண்ணாங்க. ஞானத்தின் ஆவியில இன்னும் செயல்படல. சரியா? இன்னும் அது என்ன அதுக்குள்ள அது வந்து இன்னும் எடுக்க தெரியல. அது என்ன இருக்குன்னு தெரியல. அதனால சில காரியங்கள் கேப்ஸ் இருக்கு. நாலேஜ் கேப்ஸ் இருக்கு. இன்ஃபர்மேஷன் கேப்ஸ் இருக்கு. பிகாஸ் யூ நாட் ரிசீவ்ட் தட் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் தி ஸ்பிரிட். அதனால சில கிளிக் ஆக வேண்டியது கிளிக் ஆகல. ஓகே. சோ அதனால பாத்தீங்கன்னா, நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிற ஆவியை பற்றி நாம் அறிந்து கொள்வது மிக மிக முக்கியமா இருக்கிறது. சோ அன்பின் ஆவி, அப்புறம் ஸ்பிரிட் ஆஃப் சவுண்ட் மைண்ட் ஆர் விஸ்டம். ஓகே. சோ நான் இது 3 பத்தியுமே பேச போறேன். ஓகே. சோ முதல்ல அன்பின் ஆவி பத்தி நான் கடைசியில பேச போறேன். அதுலயும் சில ரெவலேஷன்ஸ் இருக்கு, இல்லைன்னு சொல்லல. ஆனா அது ரொம்ப நிறையவே பேசிட்டாங்க. வேற மாதிரி வேற நிறைய பேசிட்டு இருக்காங்க. அதனால அதை பத்தி நான் பேசுவேன். பட் ஐ வில் டீல் இட் இன் லிட்டில் லேட்டர். பட் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஐ அம் கோயிங் டு ஃபோக்கஸ் ஆன் தி ஸ்பிரிட் ஆஃப் மைட், பலத்தின் ஆவி. ஓகே. எதை பத்தி சொல்ல வரேன்? பலத்தின் ஆவி பத்தி நான் பேச போறேன். ஏன்னா குறிப்பாய் நான் எப்படி ஆரம்பிச்சேன், நம்முடைய சூழ்நிலைகள், பிரச்சனைகளிலே அதாவது நம்ம ஹார்வெஸ்ட் பத்தி டிக்ளேர் பண்றோம், வெஞ்சன்ஸ் டிக்ளேர் பண்றோம், விசுவாசிக்கிறோம், அறிக்கை செய்கிறோம். ஆனா இன்னும் அதனுடைய பலனை பார்க்க முடியலன்னு இருக்கும்போது சோர்வு ஏற்படுகிறது இயல்பு. சூழ்நிலைகள் மோசமாகும் போது சோர்வு வருகிறது இயல்பு. அப்படி சோர்வுகள் பலன் குன்றி போகிறது. அப்ப அந்த இடத்துல இந்த பலத்தின் ஆவி நமக்கு எப்படி உதவி செய்கிறது, எப்படி தேவன் நமக்கு உதவியாக கொடுத்திருக்கிறார் என்பதை நான் உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். சோ அதுக்கு முன்னாடி இந்த பலன் குறைஞ்சு போகுதுன்னா என்ன நடக்குதுன்றதை ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். சோ என்ன நடக்குது நல்லா கவனிங்க. நீங்கள் விசுவாசித்தீர்கள், ஒரு காரியத்தை விசுவாசிக்கிறீங்க, அதை குறித்து டிக்ளேர் பண்றீங்க. பீ இட் வெஞ்சன்ஸ் ஆர் ஹார்வெஸ்ட், ஓகே, வாட் எவர், ஆர் ஈவன் அதர் திங்ஸ், பிளெஸிங் ஏதோ நீங்க டிக்ளேர் பண்றீங்க, வாட் எவர். ஆனா பிசாசு அவன் என்ன பண்றான்னா, இந்த பூமியிலே அவனுக்கு இருக்கிற காரியங்களை பயன்படுத்தி, மனிதர்கள், சூழ்நிலைகள் இதெல்லாம் பயன்படுத்தி அவன் என்ன செய்யறான்னா எதிர்மறையான காரியங்களை நடக்க வைக்க செய்கிறான். பூமியிலே நடக்கிறது. இப்ப சீரிய ராஜாட்ட போய் வந்து எலிசா அரெஸ்ட் பண்ண தூண்டி விட்டது யாரு? பிசாசு. சரியா? தூண்டி விட்டு வர்றான். சோ இது மாதிரி அவன் கிரியைகள் செய்வான். அவன் அன்னைக்கும் செய்வான், இன்னைக்கும் செய்வான். as long as அவனுக்குரிய ஆட்கள் பூமியில இருக்க வரைக்கும் அந்த கிரியைகளை அவனால செய்ய முடியும். அதனாலதான் அவனுடைய ஆட்கள் பூமியிலேயோ இல்லைன்னா பூமியில வல்லமையுள்ள பொசிஷன்ல இருக்கக்கூடாது என்பது ராஜ்யத்தின் முடிவு. நம்முடைய முடிவு இல்ல, தேவராஜ்யத்தின் முடிவு. தேவன் அதுல ரொம்ப தீவிரமா இருக்காரு. அதனால சில பேரை வந்து இந்த பூமியில சில வல்லமையுள்ள பொசிஷன்ஸ்ல இதுல இருக்க விடுறதுக்கு தேவனுக்கு விருப்பம் இல்லை. ஆனால் நாம் அதை இன்னும் சித்தத்தை புரியாம இருக்கிறதுனால நம்ம வந்து எல்லா தலைவர்களும் ஜெபிக்கணும், எல்லாருக்காகவும் இது பண்ணணும், அது பண்ணணும் பண்ணிட்டு உட்காந்துருக்கோம். ஸோ God doesn't want everybody to be there in positions or power or somebody even in earth, he doesn't want them because they are devil's sepoys, பிசாசுடைய பப்பட்ஸ். அவங்க வந்து ரட்சிக்கப்படுறதுக்கு வாய்ப்பே இல்லாதவர் அவங்க இருக்காங்க. கிறிஸ்து அருள் ரட்சிப்பு இட்ஸ் அவைலபிள் ஃபார் எவ்ரிபடி, இட் கேன் ஒர்க் ஃபார் எவ்ரிபடி, பட் நாட் எவ்ரிபடி வில் அக்செப்ட். என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க? அப்படிலாம் இல்லையே, பிதா எல்லாத்துக்கும் காத்துட்டு இருக்காருன்னு சொல்றாங்களே, அவர் வந்து எல்லாருக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றாங்களே. ஆமா அவர் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்காரு, யாரும் இல்லைன்னு சொல்ல. அவர் எல்லாரும் இது பண்ணணும் தான் விரும்புறாரு, ரசிக்கணும் தான் விரும்புறாரு, இல்லைன்னு சொல்ல. 20வது வெளிப்படுத்தல் 20வது வசனம் பாத்தீங்கன்னா, அங்க ஒரு பயங்கரமான நியாய தீர்ப்பு வருது. நிறைய பேர் செத்துலாம் போறாங்க. அப்படி இதெல்லாம் நடந்த பிறகு 20வது வசனம் பாத்தீங்கன்னா 9:20 சொல்லுது, அப்படி இருந்தும் அந்த வாதைகளால் கொல்லப்படாத மற்ற மனுஷர்கள் பேய்களையும் பொன்வெள்ளி செம்பு மரம் என்பவைகளால் செய்யப்பட்டவைகளையும் காணவும் கேட்கவும் நடக்கவும் மாட்டவைகளாக விக்கிரகங்களையும் வணங்காதபடிக்கு தங்கள் கைகளின் கிரியைகளை விட்டு மனம் திரும்பவில்லை. தங்கள் கொலைபாதகங்களையும் தங்கள் சூனியங்களையும் தங்கள் வேசித்தனங்களையும் தங்கள் களவுகளையும் விட்டு மனம் திரும்பவும் இல்லை. சோ வாதையே வந்துருச்சு. அப்ப என்ன பண்ணிருக்கணும்? ஒரு பயம் வந்து, ஐயோ நம்ம இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது, மனம் திரும்பணும்னு வந்திருக்கணும். இவங்க மனம் திரும்பவே இல்லை. ஏன்னா இப்படிதான் இருப்பாங்க. இப்படிதான் ஒரு ஜனங்கள் இருப்பாங்க. இப்படிப்பட்ட ஜனங்கள் அதிகாரத்தில் ஆளுகையில் சுத்திக்கிட்டே இருந்தாங்கன்னா பிசாசு அவங்களை பயன்படுத்தி நமக்கு எதிராக என்ன பண்ண முடியும்? நிறைய காரியங்களை செய்ய முடியும், கொண்டு வந்துட்டே இருக்க முடியும். சோ ஆகவே இவர்களை என்ன பண்ணணும்னா டீல் பண்ண வேண்டும். ஸ்பிரிட்ல, ஆவியின் மூலமா ஆவிக்குரிய ரீதியில டீல் பண்ண வேண்டும். ஓகே. சில நேரம் எப்படி இருக்கும்னா, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கிறிஸ்துவனுடையவர்கள் அவங்களையும் பயன்படுத்தி பிசாசு நமக்கு எதிராக செய்வான். அப்படின்றப்ப இங்கதான் ஞானம் வெளிப்படுகிறது. அப்படின்றப்ப we have to just eliminate the spirit, not the person, through prayer, through the spirit.
ஓகே, சோ இதெல்லாம் ஞானம் தேவைப்படுகிறது, ஆவியின் நடத்தல் தேவைப்படுது. சோ அதன்படி நாம் செய்ய வேண்டும். கர்த்தர் நடத்துகிறபடி எப்படி என்ன ஜெபிக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஜெபிக்கணும். அனனியா சப்பீரால பேதுரு வந்து பூமியை விட்டு அனுப்பி விட்டார். ஆனால் இந்த சீமோன் ஒருத்தன் வந்தா அவனை அனுப்பல. ஒரு மாயவித்தைக்காரனை. அவனுக்கு என்ன சொன்னார்னா, ஒருவேளை உன் பாதம் உனக்கு மன்னிக்கப்படலாம் அப்படின்னு சொல்லி சரி நீ ஜெபம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவனை விட்டுட்டு போயிட்டான். ஸோ ஹி டெல்ட் வித் டிஃப்ரெண்ட் பீப்புள் டிஃப்ரெண்ட்லி. ஸோ அதனால வந்து இதெல்லாம் ஆவியினால நம்ம செய்யணும். நம்ம வந்து ஞானமாய் செய்ய வேண்டும். ஓகே, ஃபைன். கம்மிங் டு த பாயிண்ட். ஸோ பிசாசு என்ன பண்றான்? சில பேரை தூண்டி விட்டு அவன் சில சூழ்நிலைகளையும் நமக்கு எதிராக காரியங்களையும் கொண்டு வருகிறான். இப்படி எல்லாம் எதிராய் வரும்போது, சூழ்நிலைகள் வரும்போது எனக்கு பலனே இல்லாம போயிடுச்சு, நான் சோர்ந்து போயிட்டேன்னா, நீ ஆக்சுவலா என்ன சொல்றோம்னு புரிஞ்சுக்கணும். நம்ம ஆக்சுவலா என்ன சொல்றோம்னா, பலனே இல்லை சோர்ந்து போயிட்டேன்னா நம்ம என்ன சொல்றோம்னா, என்னுடைய மனதிலே நான் சோர்ந்து விட்டேன், இல்ல என்னுடைய சரீரத்திலே நான் சோர்ந்து விட்டேன் தான் சொல்றோமே தவிர, எதை பத்தி நம்ம அங்க சொல்லல. யாராவது சரி நான் சோர்ந்து போயிட்டேன், நான் நொந்து போயிட்டேன், எதை பற்றி அவர் சொல்கிறார்கள்? தங்களுடைய மனதை பற்றி சொல்கிறார்கள், எல்லாம் சரீரத்தை பற்றி சொல்றாங்க. இருதயம், உணர்ச்சிகள், இதை பத்தி எல்லாம் சொல்றாங்க. ஆனா எது இந்த லிஸ்ட்ல வரல? ஆவி வரவில்லை. ஏனென்றால் ஆவி தேவனுடைய ஆவி, அது தேவனை போல இருக்கிறது. அனாதி தேவன் சோர்ந்து போவதில்லை, அவர் இளைப்படைவதும் இல்லை. இதை நீ கேட்டது இல்லையா அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. அவர் என்ன பண்றாருன்னா, சோர்ந்து போறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாத சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். சோர்ந்து போயிட்டான், ஒண்ணுமே நடக்கல, எல்லாமே எதிர்த்து நிக்குது, இருக்கு, எல்லாமே எதிரா இருக்கு, நான் ஜோம் பண்றேன் இன்னும் மோசமாகுது, இன்னைக்கு மோசமாயிட்டு இருக்கு, இன்னும் கீழே போயிட்டு இருக்கு அப்படின்னு ஒருத்தன் சொல்றானா, சோர்ந்து போய்விட்டான், பலன் இழந்து விட்டான். அது யாருமே என்ன நடக்குது அந்த இடத்துல? மனதிலே பலன் குன்றுகிறது. புரியுதா? உணர்ச்சிகளிலே பலன் குன்றுகிறது, இல்லைன்னா அதிகபட்சம் சரீரத்திலையும் குறைகிறது. அது சரீரத்தில் ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஓகே, இவ்வளவுதான் நடக்குதே தவிர ஆவியில இது என்ன ஆகல, இது எதுவுமே ஆகல. ஏனென்றால் ஆவி நமக்கு அருளப்பட்ட ஆவி பயத்தின் ஆவி இல்ல, அது பலத்தின் ஆவி. இட்ஸ் நாட் த ஸ்பிரிட் ஆஃப் ஃபியர். அப்படின்னா என்ன? சூழ்நிலைகளையும் நடக்கிறதையும் பிரச்சனைகள் மனிதர்கள் இதெல்லாம் பார்த்துட்டு ஐயோ என்ன செய்வோம், அதுதான் பயத்தின் ஆவி. பலத்தின் ஆவி வந்து என்ன சொல்லுதுன்னா, எலிசா சொன்னது போல அந்த மலையிலே நமக்கு எதிராக இருக்கிறவர்களை காட்டிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். Or we have more things working for us than things that are working against us என்று நம்முடைய ஆவி சொல்லுகிறது. நம்முடைய ஆவி அப்படிதான் எப்பயுமே பார்க்கிறது. சோ இன்னைக்கு நிறைய உங்களுக்கு வந்து இல்லை, எனக்கு என் மைண்ட்ல சோர்வு மட்டும் தான் இருக்குன்னா, எனக்கு வந்து சோர்ந்துட்டேன், நான் பலன் எடுத்துட்டேன் அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னா, நீங்க இன்னும் உங்கள் ஆவி சொல்லுவதை கேட்கவே இல்லை என்று அர்த்தம். அந்த விஷயத்துல மேபி மற்ற விஷயத்துல நீங்க கேட்கலாம், அந்த குறிப்பிட்ட சூழ்நிலையிலே குறிப்பிட்ட பிரச்சனைகள் நீங்க கேட்கல. சி, நமக்கு பார்த்தீங்கன்னா பல காரியங்கள் இருக்கிறது. ஓகே, மெனி கம்பார்ட்மெண்ட்ஸ் இன் அவர் லைஃப். நம்முடைய சரீர வாழ்க்கை இருக்குது, நம்முடைய சுகம் வாழ்வு இருக்குது, ஹெல்த் லைஃப் ஹெல்த் இருக்கு, ஃபினான்ஷியல் இருக்கு, லைஃப் இருக்கு, ஃபேமிலி இருக்கு, ரிலேஷன்ஸ் இருக்கு, இப்படி ஒவ்வொன்றும் இருக்கு. ஓகே, இப்படி ஒவ்வொன்றுலையும் பார்த்தீங்கன்னா ஒரு சிலதுல நம்ம வந்து நல்லா இருக்கலாம், ஒரு சிலதுல நம்ம இன்னும் ஆரம்பிக்காமலே இருக்கலாம். அதை நாம் கவனமா இருக்கணும். நிறைய பேர் என்ன ஆகிறாங்கன்னா, ஒன்று ரெண்டு இடங்கள் விக்டரி இருக்கிறத வச்சு நம்ம நல்லா போயிட்டு நினைக்கிறாங்க. நிறைய பேர் வந்து சில ஊழியக்காரங்களோட வாழ்க்கையை பார்த்துட்டு அவங்களுக்கு வந்து சில ஜெயங்கள், அவங்க ஹீலிங் நடக்கலாம், ப்ராஃபஸியில அவங்க நல்லா ஆப்ரேட் பண்ணலாம், இந்த மாதிரிலாம் அவங்க இருக்கிறத பார்த்துட்டு இவங்கெல்லாம் முற்றிலும் ஜெயம் எடுத்து விட்டார்கள் நினைக்கிறாங்க. சில ஊழியர்களும் அவங்க அப்படி நினைச்சுக்கிறாங்க, நம்ம நல்லா எல்லாத்தையும் ஜெயம் எடுத்தோம் போல இருக்குது. ஆனா திடீர்னு அவங்க ஜெயம் எடுக்காத ஒரு ஏரியால இருந்து பிரச்சனை வந்துருது. உடனே எல்லாரும் குழம்பிடுறாங்க, நாங்க இவர் எவ்வளவு பெரிய ஆளு, இவர் பாடினா எப்படி அனாயிண்டிங் இருக்கும், இவர் பேசுனா எப்படி செய்தி இருக்கும், இவர் எப்படிங்க இப்படி இந்த பிரச்சனைகளை போனாரு அப்படின்னு அப்படியே ஆண் வாயத்தனம் பாக்குறாங்க. எல்லாரும் கேட்பாங்க, எப்படி இவருக்கு இப்படி ஆச்சு பிரதர், அவர் இப்படி ஆனார் பிரதர், இதெல்லாம் பொய்யா பிரதர்? பொய்ய கிடையாது. அவர் அந்த இடங்கள்ல கிருபையை அனுபவித்திருக்கிறார், தேவனுடைய வல்லமையை அனுபவித்திருக்கிறார். எல்லாம் கரெக்டா நீங்க நான் பேசப்படி சொன்னா, பலத்தின் ஆவியிலே அவர் சில இடத்துல செயல்பட்டு, ஆனா சில இடங்கள்ல பயத்தின் ஆவியில செயல்பட்டு இருந்திருக்காரு. அது இன்னும் வெளியே தெரியல. பயத்தின் ஆவினா ஆதாமின் ஆவி, அது வெளியே தெரியல. திடீர்னு வெளியே தெரிஞ்சோடனே நம்மளும் ஆச்சரியப்படுறோம். இதுல இன்னொன்னு ஞானம், ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, அவங்களுமே சில அறியாம இருப்பாங்க. ஜெயம் வந்து நிறைய பேர் கண்ணை மறைத்து விடுகிறது. ஒன்று ரெண்டு இடத்துல ஜெயம் எடுத்தோன்னே நம்ம எல்லாமே அப்படியே சூப்பரா போயிட்டு இருக்கு போல நினைக்கிறாங்க. இல்ல, நம்ம ஜெயம் எடுக்க வேண்டியவர்கள் அநேகம் இருக்கிறது. ஜெரி சேவலோட ஒரு மெசேஜ் இருக்கு, நான் நிறைய கேட்டிருக்கேன். அதோட டைட்டில் வந்து கால் டு பேட்டில் டெஸ்டின் டு வின்.
கால் டு பேட்டில் டெஸ்டினி டு வின். அதுல அந்த முதல் வார்த்தை லைன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த டைட்டிலோட லைனு, கால் டு பேட்டில். அப்படின்னா கிறிஸ்டியன் லைஃப் இஸ் a கால் டு பேட்டில். ஸோ இட்ஸ் a war cry. ஓகே, ஏன் அப்படின்னா இட்ஸ் a war of inheritance. இட்ஸ் நாட் a war of defense. இட்ஸ் a war of inheritance. சுதந்திரிப்பதற்கான யுத்தங்கள். சில பேர் நினைக்கிறாங்க எதுக்கு யுத்தம்ன்றவெல்லாம் யூஸ் பண்ண பார்த்தா நம்ம தான் இளைப்பாறுதல் இருக்கோம்ல. No, see, the areas in which you are not having results for a long time, it's highly likely that you are tolerating that stuff. So the change in stance from toleration to opposing it, and David Murray in the விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தீன் எதுக்கு என் லைஃப்ல என்ன பண்றாங்க? What is he doing? See, விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தீனா this is not part of the covenant. Why am I having it? அப்படி ஒரு பாயிண்ட்ல வந்து ஒரு இன்டாலரன்ஸ் உங்களுக்கு டெவலப் ஆகுது. டெவலப் ஆகி யூ ஆர் சேயிங் நோ லாங்கர் ஐ அம் கோயிங் டு டாலரேட் இட், ஐ அம் கோயிங் டு சேலஞ்ச் இட். அதுதான் பேட்டில் நான் சொல்றேன். புரியுதா? தட் இஸ் நீடட் எவ்ரி ஏரியா ஆஃப் யுவர் லைஃப். இன் எவ்ரி ஏரியா ஆஃப் யுவர் லைஃப். அங்க போயிட்டு குழப்பக்கூடாது. நான் இளைப்பாறுதல் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதை பத்தியும் கண்டுக்கவே மாட்டேன். இன்னும் ஒரு விஷயம் உங்க லைஃப்ல திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்குன்னா அதுக்கு எதிராக யூ ஷுட் ஸ்டார்ட் டிக்ளேரிங். யூ ஷுட் டிக்ளேர் வார் அகேன்ஸ்ட் இட். ஓகே, அது இருந்துட்டே இருக்குன்னா போவே மாட்டேங்குதுன்னா யூ ஷுட் ரெசிஸ்ட் இட். ஹவு டு ரெசிஸ்ட் இட்? பை யுவர் கன்ஃபெஷன். வாயை திறந்து அதுக்கு எதிர்த்து பேசி அதுக்கான வசனத்தை ஆண்டவர்கிட்ட கேட்டு பெற்றுக்கொண்டு அதை வச்சு அதை அடிக்கணும். சி, நான் சொல்ற பாருங்க, வேர்டு வந்து 2 லெவல்ல இருக்கு, நிறைய லெவல்ல இருக்கு. ரெண்டு டைமென்ஷன் சொல்றேன். ஒன்னு வந்து வேர்ட் அஸ் அ லைட். ஓகே, வேர்ட் அஸ் அ லைட் அப்படின்னா வார்த்தை வந்து வெளிச்சமா இருக்கு, இருளா இருக்கு, ஒண்ணுமே தெரியல. அப்போ வார்த்தை என்ன கொடுக்குதுன்னா உங்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்குது. ரெண்டாவது ஒண்ணு இருக்கு. சோ அது என்னன்னா இப்போ வந்து என்னன்னா நான் கடன்ல இருக்கக்கூடாதா அப்படின்றது வெளிச்சம். ஓ, அப்படியா போட்டிருக்கு. அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய் நான் போட்டிருக்கு. ஓ, எனக்கு தெரியாம போச்சே. ஓ, வியாதியா நான் இருக்கணும்னு அவசியம் இல்லையா, அவர் எனக்காக சுமந்து தீர்த்தாரா எல்லாத்தையும் அப்படின்றது வெளிச்சம். ஓகே, திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், நீடட். கண்டிப்பா தேவை, அது அவசியமானது. அதோட முடியல, வார்த்தை ஆயுதமாகவும் இருக்கிறது. எந்த வார்த்தை அவர் தழும்புகளால் குணமானேன்னு சொல்லுதோ அந்த வார்த்தை நான் சுகமா தான் இருக்கணும், சுகவீனமா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று உங்களுக்கு போதிக்கிறது மட்டுமல்ல, அதே வார்த்தை ஆயுதமாக இருக்கிறது. அதை ஆயுதமாக பயன்படுத்தாவிட்டால் வெளிப்பாட்டில் பெற்றிருப்பீர்கள், வியாதியோடு இருப்பீர்கள். முன்னாடி வெளிப்பாடு இல்லாம வியாதி இருந்தீங்க, இப்ப வெளிப்பாடோட வியாதியில் இருப்பீங்க. முன்னாடி வெளிப்பாடு இல்லாம பண கஷ்டத்துல இருந்தீங்க, இப்ப வெளிப்பாடோட பண கஷ்டத்துல இருப்பீங்க. சோ அப்ப என்ன அர்த்தம்னா, அந்த வெளிப்பாடு வெளிச்சமாய் வருகிறது, ஆயுதமாய் மாற வேண்டும். becomes a weapon. Okay, that's another level, that's next level. So அந்த ஆயுதத்தை வைத்து யுத்தம் செய்ய வேண்டும். ஓகே, சரி, நிறைய பேர் புதிய ஏற்பாட்டில் யுத்தமே இல்லை நினைக்கிறாங்க. No, there is war. ஒரே ஒரு விஷயம், instead of the sword being in your hand, the sword is in your mouth. You fight with your mouth. ஓகே, சோ இப்போ பாருங்க, இப்ப நான் திரும்ப ஃபைட், ஐயோ ஃபைட்டா என்னங்க, நாங்களே நொந்து நூடுசா இப்பெல்லாம் நீங்க சொல்றீங்கன்னா, இப்பெல்லாம் உங்களுக்கு தாட்ஸ் வருதுன்னா நீங்க எங்க இருந்து கேட்டுட்டு இருக்கீங்க? உங்க மாம்சத்துல தான் கேட்டிருக்கீங்க, இன்னும் எதுக்கு போல, ஸ்பிரிட்கே போலன்னு அர்த்தம். புரியுதா? ஸ்பிரிட் மேன்ல இருந்து பேசுனேன். ஒரு ஸ்பிரிட் மேன் இஸ் லுக்கிங் ஃபார் பேட்டில்ஸ், இஸ் எக்ஸ்பெக்டிங் ஃபார் பேட்டில்ஸ். எக்ஸ்பெக்டிங் பேனா he knows that he can beat the living daylights out of devil every single day. தாவீது வனாந்தரத்திலே இந்த ஆடுகளை மேய்ச்சிட்டே இருந்தபோது பாத்தீங்கன்னா, he was waiting and waiting and waiting and waiting for a battle. அதனால சிங்கம் வரும்போது இன்வால்வ் ஆனா, கரடி வரும்போது இன்வால்வ் ஆனா. ஏன் விட்டுருக்கலாம்ல, சிங்கம் தானே அது பாட்டு வந்துட்டு, கரடி தானே வந்து இல்ல. ஏன்னா இவஸ் கை துருன்னு இருந்துச்சு, உறுத்திட்டே இருந்துச்சு, என்னதான் பண்ணணும். ஏன்னா அவன் மேல் ஆவி இருந்தது. The spirit of the Lord was upon David. So the spirit of the Lord is a spirit that leads you into warfare. It leads you in that direction. அந்த திசையில உங்களை எடுத்து போறதா கர்த்தருடைய ஆவி. நியாயாதிபதிகள் 3ஆம் அதிகாரம் 9-10. இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட போது, கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை ரட்சிக்கும்படி காலேபின் தம்பியான கேனாசுடைய குமாரனாகிய ஒத்னியேல் என்னும் ஒரு ரட்சகனை அவர்களுக்கு எழும்ப பண்ணினார். அவன் மேல் கர்த்தருடைய ஆவி வந்திருந்ததினால் அவன் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்து யுத்தம் பண்ண புறப்பட்டான். கர்த்தர்
அவன் இஸ்ரவேலை நியாயம் மெசொப்பொத்தாமியாவின் விசாரித்து என்ன பண்ண ராஜாவாகிய புறப்பட்டான்? போதும் போதும். யுத்தம் யுத்தம் பண்ண. ஓகே, வாசிருங்க ஃபுல்லா வாசிருங்க. கர்த்தர் கர்த்தர் மெசொப்பொத்தாமியாவின் ராஜாவாகிய கூசான் ரிஷதாயிமை அவன் கையிலே ஒப்புக் கொடுத்தார். ஆகையால் அவன் கை கூசான் சதாயின் மேல் பலம் கொண்டது. சோ இங்க பாத்தீங்கன்னா கர்த்தருடைய ஆவி நம்ம என்ன பண்ண போனோம்னா யுத்தம் பண்ண போனானா. அப்பனா கர்த்தருடைய ஆவிக்கு ஆப்போசிட்டான அந்த பயத்தின் ஆவி இருந்தா என்ன சொல்லிட்டே இருக்கு உங்கள்கிட்ட? உங்களால யுத்தம் பண்ண முடியாது, உங்களால ஜெயிக்க முடியாது, உங்களால மேற்கொள்ள முடியாது, ரொம்ப டயர்ட் ஆயிட்டீங்க, ரொம்ப வீக்கா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். நான் முன்னாடி சொல்லியிருக்கேன் அதை பத்தி, லார்ட் ஆஃப் த ரிங்ஸ் அந்த சீரீஸ் பத்தி சொல்லியிருக்கேன். அதுல ஒரு பர்டிகுலர் கிங் இருப்பார். அந்த கிங் பேரு தியோடன் சொல்லியிருக்கீங்க. அவரு வந்து ஒரு he is a very strategic place to fight against the devil மாதிரி ஒரு கேரக்டர் இருக்கும். டெவிலுக்கு ஈக்குவலண்டா தான் அந்த ரைட்டர் அதை எழுதியிருக்காரு. ஸோ எதிராக வந்து ஃபைட் பண்ற ஒரு முக்கியமான இடத்துல அவர் இருப்பாரு, ஸ்ட்ராட்டஜிக் பொசிஷன். ஸோ ஆனா அவரை வந்து எப்படி அந்த ஈவில் ஒரு மெஜிஷியன் மாதிரி தெரியுமா, அவன் எப்படி டிசிப்ளின் வச்சிருப்பான்னா, அவருடைய அட்வைசர் ஒருத்தனை வந்து விலைக்கு வாங்கிடுவான். விலைக்கு வாங்கிட்டு அவனுக்கு காசு கொடுத்துட்டு அவன்கிட்ட என்ன சொல்லுவான்னா 2 விஷயம் பண்ண சொல்லுவான். ஒரு ஸ்லோ பாய்சன் மாதிரி ஒன்று அவர் சாப்பாட்டில் கலக்க சொல்லுவான். அதுக்கப்புறம் என்ன சொல்லுவான்னா, அவருக்கு வந்து உனக்கு வயசாயிடுச்சு, நீங்க ரொம்ப டயர்ட் ஆயிட்டீங்க அப்படின்னே சொல்லிக்கிட்டே இருப்பான் 24 மணி நேரமும். என்ன பண்ணுவான்னா அவருடைய ஸ்வாடை கொண்டு போய் ஒழிச்சிருவான்னா கண் படாத இடத்துல வச்சிருவான். வச்சுட்டு நீங்க பாவம் டயர்டா இருக்கீங்க, வீக்கா இருக்கீங்க அப்படின்னே சொல்லிக்கிட்டே இருப்பான். சொல்லி அவர் அதை அப்படியே நம்பி அப்படியே வீக்கா உட்காந்துருப்பாரு. ஓகே, அந்த 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 இதுல பாத்தீங்கன்னா அப்புறம் கடைசியில வந்து கேண்டால்ஃப்னு ஒரு குட் விசார்ட் இருப்பாரு. அவர் ஒரு எக்ஸாக்டா வந்து ஒரு ஸ்பிரிட் மேனுக்கு எல்லா குவாலிட்டிஸுமே அந்த கேரக்டர் நீங்க பார்க்க முடியும். பை தி வே இதை எழுதின ஜே.ஆர்.ஆர். டோல்கின் வந்து வாஸ் a பிலீவர். அவர் தான் C.S. லூயிஸ்ன்ற இன்னொரு பெரிய கிறிஸ்டியன் அப்பாலஜிஸ்ட ஆண்டவர்களை கொண்டு வந்ததே இவர் தான். அவர் C.S. லூயிஸ் ஏத்திஸ்டா இருந்தவர் ஜே.ஆர்.ஆர். டோல்கின் தான் ஆண்டவர்களை வழி நடத்தினார். ஸோ அதனால வந்து இவர் தேவனுடைய காரியங்கள் சத்தியங்களை ஒரு கதை மாதிரி நிறைய அங்கங்க வச்சு எழுதியிருப்பார் இந்த ஸ்டோரியில. ஸோ அதில் அந்த கேண்டால்ஃப்ன்றவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த விசர்ட், அவர் ஒரு ஸ்பிரிட் மேன் ஈக்குவலண்டா. இவர் வந்து லிட்டரலா ஒரு பிசாசை துரத்துற மாதிரி கேஸ்ட் அவுட் ஃப்ரம் கிங் தியோடன் சொல்லிட்டு அந்த கிங்கை சரி பண்ணனே ரெடி ஆனனே அந்த அட்வைசரை விரட்டி விட்டுட்டு ரெடி ஆனோடனே ஃபர்ஸ்ட் விஷயம் கேண்டால்ஃப் சொல்றது பார்த்தீங்கன்னா, உங்க சோடை வந்து மறுபடியும் கையில் எடுங்க, டேக் த சோட் அகேன், யூ வில் ரிமெம்பர் யுவர் ஓல்ட் ஸ்ட்ரெங்த் சொல்லி. ஸோ டேக் யுவர் சோட் அகேன், யூ வில் ரிமெம்பர் யுவர் ஓல்ட் ஸ்ட்ரெங்த் அப்படி சொல்றாரு. ஸோ சேம் வே பார்த்தீங்கன்னா இந்த பயத்தின் ஆவி அது வந்து பல மனிதர்களும் கிளி செய்யுது. அன்பார்ச்சுனேட்லி இந்த பயத்தின் ஆவி இன்னைக்கு சபைகளே ஆளுகிறது. எப்படி ஆளுதுன்னா ஒரு பயங்கரமான சட்டில் டிசெப்ஷன், லேஸ்ல கண்டுபிடிக்கவே முடியாது. இந்த பயத்தின் ஆவி அநேகருடைய வாயிலிருந்து கிரியை செய்யுது. அவங்க வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா விசுவாசிகளை தங்களுடைய மாம்சத்தின் காரியங்களையே பார்க்க வைக்கிறார்கள். எப்படி, உனக்கு என்ன பலவீனம் இருக்கு ஏன்ட்ட வந்து சொல்லு, நம்மலாம் உனக்கு ஒன்று கவுன்சிலிங் தேவை. சில பேர் ஒன்று என்ன சொல்றாங்க, போதகர் ஒருத்தர்கிட்ட எல்லாரும் வந்து சொல்றாங்க, என்கிட்ட வந்து சொல்லுங்க எல்லாரும், நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன், உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு சொல்லுங்க, உங்களுக்கு என்ன. ஸோ 1 hour ஏதோ ஓடுதுன்னா இவங்க தங்களுடைய மாம்சத்தின் பலவீனங்களையும் போராட்டங்களையும் 1 hour பேசி வாயை திறந்து அறிக்கை செய்து கொண்டே இருப்பார்கள். அழுது 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 அப்படியே அழுக அது இன்னும் அவங்க ஐடென்டிட்டி அது ஒட்டிக்கிட்டே இருக்காது. அப்படியே ஆமா நான் அப்படிதான். சரி, கர்த்தர் சமூகத்துல அழுது உங்க பிரச்சனையை சொல்றத நான் என்னைக்குமே என்கரேஜ் பண்ணிருக்கேன், அது தப்பு நான் சொன்னதில்லை. ஆனா சில மனிதர்கிட்ட போய் சொல்றது இப்படிதான் சொல்லணும் அப்படின்னு சொல்ல வைக்கிறதும் சரி, இல்லைன்னா ஏன்னா சொல்றாங்க ஒரு குரூப் வச்சுக்கிட்டு ஏன்ட்ட வந்து சொல்லு. அதனால இன்னைக்கு நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா முதல்ல எடுத்தோடனே தங்கள் பிரச்சனை யார்ட்டையாவது சொல்லணும். சரியா, இங்க என்ன இருக்குன்னா ஒரு பயங்கரமான டிசீவிங் ஸ்பிரிட் இஸ் அட் ஒர்க். அது என்ன பண்ணுதுன்னா இட் மேக்ஸ் யூ ஃபோக்கஸ் ஆன் எவ்ரி நெகட்டிவ் ஹேவ் ஆன் யுவர் கார்னாலிட்டி. அதாவது ஸ்பிரிட்லெஸ், உங்க மைண்ட் எப்படி வீக்கா இருக்கு, எப்படி டயர்டா இருக்கு, எப்படி உடஞ்சு போயிருக்கீங்க, எப்படி சுக்குநூறு ஆயிட்டீங்க, எப்படி பிரச்சனை இருக்கீங்க, எப்படி இமோஷனலி டவுன் ஆயிட்டீங்க, மென்டலி டவுன் ஆயிட்டீங்க, எப்படி பாடி டவுன் ஆயிடுச்சு, இத்தனை வியாதி வந்துருச்சு, அது ஆயிடுச்சு, இதாயிடுச்சு அப்படின்னு இதையே யோசிச்சு இதவே பேசி இதெல்லாம் எதை விட்டுறோம், ஆவியை விட்டுறோம். ஆவியை நீங்க விட்டீங்கன்னா
ஒரு கிரிக்கெட் பிளேயர் வந்து பேட் எடுக்காம கிரவுண்டுக்கு போனா எப்படி இருக்கும்? என்ன பண்ண முடியும்? ஒண்ணுமே பண்ண முடியாது. முதல் பாலே அவுட் ஆயிட்டு போயிட வேண்டியதான். அதுதான் நிறைய கிறிஸ்தவ நிலைமை. சோ ஆவியை பத்தியே பேசாம இருக்கிற மாம்சத்தின் காரியங்கள், பலவீனங்கள், இதையே சொல்லி 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 இதையே பேசி 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 அவங்களை அதையே பார்க்க வச்சு அப்ப ரிசல்ட் ஒழுங்கா வந்துட்டே இருக்காதுல்ல, தப்பாதானே வந்துட்டே இருக்கும். சோ திரும்ப திரும்ப அதே சைக்கிள் இப்படி போயிட்டு இருக்கு. சரியா? சோ இது ரொம்ப சட்டில் டிசப்ஷன். ஆனா கர்த்தர் என்ன பண்றாருன்னா, கர்த்தருடைய ஆவி வந்தோடனே என்ன நடக்குதுன்னா, இங்க போட்டு ஒத்னியேல் பத்தி பார்த்தோம். கர்த்தருடைய ஆவி அவன் மேல் வந்ததுன்னா அவன் யுத்தம் செய்ய புறப்பட்டான். கர்த்தருடைய ஆவி வந்தோடனே அவனுக்கு என்ன தோணுதுன்னா, அந்த கூஷன் ரிஷதாயிம்னு ஒரு ராஜா இஸ்ரவேலரை உபத்திரப்படுத்திட்டு இருக்கான் பல வருஷங்களா. இவங்களும் ரொம்ப நாள் டாலரேட் பண்ணி உட்காந்துருக்காங்க. பரவாயில்ல, அடி இன்னும் அடி இன்னும் அடி. ஆனா சில வருஷங்கள் கழிச்சு கர்த்தரிடம் முறையிடுறாங்க. முறையிடும் போது கர்த்தர் என்ன பண்ணார் பாருங்க, நேரம் அவர் வந்து ஒண்ணும் பண்ணல, தம்முடைய ஆவியை அனுப்புகிறார். அனுப்பும் போது இந்த மனிதன் எழும்புகிறான். யாரு? ஒத்னியேல், காலேபுடைய சொந்தக்காரன் எழும்புறான். எழும்பி அவன் என்ன சொல்றான், அவன் மேல் கர்த்தருடைய ஆவி வந்தான், அவன் யுத்தம் செய்ய போகிறான். அவனுக்குள்ள ஒரு பலன் வருது. நான் எதுக்கு இந்த சத்துரு கீழ இருக்கணும்? நான் எதுக்கு இதுக்கு எதிராக இருக்கணும்? நான் இதுக்கு எதிராக யுத்தம் செய்ய போறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பி போகிறான். ஆகவே ஆவி ஒரு எப்படி சூழ்நிலையை மாத்துது பாருங்க. ஆகவே கன்வர்ஷன் பண்ணிட்டு இருக்கீங்க, ஹார்வெஸ்ட்காக, வெஞ்சன்ஸ்க்காக ஜெபம் பண்றீங்க, ரெஸ்டோரேஷனுக்காக ஜெபம் பண்றீங்க, இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, your spirit man is your valuable ally. Your spirit man is your valuable ally. எப்படின்னா உங்க ஆவி மனிதன் உங்களுக்கு ஒரு மிக மிக விலை மதிப்பில்லாத ஒரு கூட்டாளி. ஏன் என்று சொன்னால், நீங்கள் விரும்புகிற காரியங்கள், ஜெபிக்கிற காரியங்கள் ஆவியினாலே மட்டுமே ஆகும். பலத்தினாலும் கொஞ்சம் ஆகும், பராக்கிரமத்தினாலும் ஆகும், மீதியெல்லாம் ஆவியினால் ஆகும் சொல்லல. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சொன்னார். அதன் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தை பார்க்கிறோம். பேதுரு எல்லாரும் உட்கார்ந்திருக்காங்க. பரிசுத்த ஆவி வந்தபோது they were completely transformed. So they shifted from looking at the carnality, அவங்களுடைய மாம்சத்தில் இருக்க பலவீனங்கள், குறைகள். பேதுருக்குலாம் எடுத்தா நம்மளே நிறைய குறை கண்டுபிடிக்கலாம். குற்றங்கள், அது இல்ல இது இல்ல, அதெல்லாம் விட்டுட்டு they focused on the spirit man. அது ஒரு ஷிஃப்ட் நடந்துச்சு உள்ள. Their mind was no longer looking at the fallen nature. It was looking at the spirit nature, which has the DNA of Christ himself. There was such a transformation. Okay. So தேவன் நமக்கு பயமுள்ள ஆவி கொடுக்கல, பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கு. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கல. நான் இன்னைக்கு பலத்தின் ஆவி தான் பேசுறேன், அதை மட்டும் சொல்றேன் திரும்ப. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கல, தேவன் நமக்கு பலத்தின் ஆவியை தந்திருக்கிறார். பலத்தின் ஆவியை தந்திருக்கிறார். ஸோ ஒரே ஒரு கேள்வி மட்டும் சொல்லிட்டு நான் இன்னைக்கு இதை கன்க்ளூட் பண்றேன். தொடர்ந்து இதை பத்தி நம்ம பார்க்கலாம். இப்ப சரிங்க, நான் வந்து மாம்சத்துல இருக்கிற மாதிரி இருக்கு. ஆமா, நீங்க சொல்றது போல அப்படிதான் இருக்கு. ஆவியுடைய உதவி இன்னும் எடுக்கல, ஸ்பிரிட் ஹெல்ப் பண்ண எடுக்கலாம். எப்படி எடுக்கிறது? முதல் விஷயம், கர்த்தர் தம்முடைய ஆவி மனிதனை உங்களுக்குள் வைத்திருக்கிறார் என்பதை விசுவாசியுங்கள், நம்புங்கள், அறிக்கை செய்யுங்கள். I am a spirit man என்று அடிக்கடி சொல்லுங்க. I am a spirit being in the image and mold of Christ Jesus. கிறிஸ்து இயேசுவை போலவே அதே சாயலில், அதே ரூபத்தில் நான் ஆவி மனிதனா இருக்கிறேன். ஏன்னா ரட்சிக்கப்பட்ட ஒருவன் தைரியமாக நான் ஆவி மனிதன் என்று சொல்ல முடியும். இன்ஃபேக்ட் வந்து ஏன் வந்து தாவீது சொன்னா, எவனுடைய அக்கிரமங்களை கர்த்தர் என்ன இருக்கிறாரோ அவன் பாக்கியவான். ஏன்னா கர்த்தர் உங்களை பார்க்கும்போது உங்களை ஆவியை மட்டும் தான் பாக்குறாரு. உங்கள் மாம்சத்திலிருந்து என்ன தப்பு பண்ணீங்க, உங்க மாம்சத்துல என்ன குறை இருக்கு, என்ன வீக்னஸ் இருக்கு, என்ன பலவீனம் இருக்கு, அறியாமை இருக்கு, அறிவீனம் இருக்கு, அதெல்லாம் பாக்குறதே இல்லை. அதனால உங்கள் பாவங்கள் உங்க கணக்குல வர்றது இல்லை. அதனால வர்றது இல்லை. ஏன்னா அவர் உங்களை ரட்சிக்கப்பட்ட ஒருத்தனா ஆவி வந்தோடனே அதை மட்டும் தான் பாக்குறாரு. அது பெர்ஃபெக்டா கிறிஸ்துவ போல எப்பயுமே இருக்கு. அதை மட்டுமே பார்த்துட்டு இருக்காரு. அவர் வேற எதையுமே பாக்குறது இல்லை. அப்ப அதே மாதிரி நம்மளும் பார்க்க ஆரம்பிக்கும். முதல் காரியம், நீங்கள் ஆவியா இருக்கிறீர்கள், ஆவி மனிதன் என்பதை அறிக்கை செய்யுங்கள். வேதத்தில் தேடி வாசிங்க. ஆண்டவரை கேளுங்க, ஆண்டவரே ஆனா ஆவி என்பதை எனக்கு இன்னும் புரியவே. சரி, நீங்க ஏதாவது படிக்க ஆரம்பிக்கும் சில பேர் உங்களை ரொம்ப இந்த மாதிரி நெகட்டிவ் உங்களுக்கு சில காரியங்கள் நடக்கலாம். உங்க மாம்சத்தையே ஃபோக்கஸ் பண்ணி அதுதான் நீங்கன்னு உங்களை நம்ப வைக்கிறதுக்கு சில மனிதர்களும் உங்களை சொல்லலாம், உங்க கூட எதிராக பேசலாம், உங்களை அட்டாக் பண்ணலாம், இதெல்லாம் நடக்கலாம். ஆனா எல்லாத்தையோட வல்லமையுள்ள கர்த்தருடைய வார்த்தையாகிய ஆவியின் பட்டயம், அதுக்கு போங்க. மறுபடியும் ஆண்டவரே எனக்கு காட்டுங்க, எனக்கு காட்டுங்க, எனக்கு காட்டுங்கன்னு கேளுங்க. அதுவும் கஷ்டமா இருக்கா? ஆண்டவர்கிட்ட இங்கேதான் ஆண்டவர்கிட்ட அழுக வேண்டியது இருக்கு. அழுது ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே நான் ஆவி மனிதன் என்பதை எனக்கு காண்பியும். நான் ஆவி மனிதன் அழுகுறேன் என்ன சொன்னா, ரியலா அழுக வரணும். சும்மா ஏதோ அழுகணுமா, சரி கொஞ்சம் அழுவோம், அப்படி இல்லை. ரியலாவே யுவர் இன்ஹெரிட்டன்ஸ் இஸ் யுவர் ஸ்பிரிட் மேன். ஆனா நீங்க உங்களுக்கு இருக்க ரிசல்ட், உங்களுக்கு சூழ்நிலை மாம்சத்தின் இது இருக்கும்போது உங்களுக்குள்ள ஒரு வேதனை ஒன்று, ஒரு வெறி வரணும்.
அது உங்களை வந்து ஜெபிக்க வைக்கணும். ஆண்டவரே, நான் இப்படிப்பட்டவன் அல்ல. அந்த கெட்ட குமாரன் ஒரு பாயிண்ட்ல யோசித்தா பாத்தீங்களா, பன்னியோட வாழ்ந்த வாழ்க்கை போதும், பன்றியின் ரிசல்ட்ஸ் எனக்கு போதும், உலக பிரகாரமான ரிசல்ட்ஸ், அது உலக மனுஷன் நடக்குதா எனக்கும் நடக்குது, இனஃப் ஆஃப் தட், ஐ அம் கோயிங் டு ரைஸ் அப் ஃப்ரம் ஹியர் அண்ட் ஐ வில் கோ டு தி ஃபாதர்ஸ் ஹவுஸ் சொன்னாங்கல்ல, அதே மாதிரி போதும், நான் ஆவியின் வாழ்க்கையை அனுபவிக்க விரும்புகிறேன். ஐ வாண்ட் டு என்ஜாய் தி ஸ்பிரிட் லைஃப். ஒரு வாஞ்சை உங்களுக்குள்ள வரட்டும், ஒரு தாகம் வரட்டும். அதோட ஆண்டோட சமூகத்துக்கு போங்க, கர்த்தருடைய வார்த்தைக்கு போங்க. கர்த்தர் உங்களை ஆவியின் வாழ்க்கை வாழ உதவி செய்வார். நான் தொடர்ந்து பார்ப்போம். இந்த பலத்தினாவே நான் முடிக்கல, ஜஸ்ட் ஸ்டார்டிங் இன்ட்ரோ. வருகிற நாட்கள் நம்ம தொடர்ந்து பார்ப்போம், நம்ம ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட். Thank you, Lord. Hallelujah. Horra banta reda remba tora bonta rida rahadara bandere hedorobo. Brendrida rahandara hadere o kontere handere handere barahandere hantero kodore brendere vero. Revara variandur brundu dude bante regara varantara bondo. Horra banta egu என்பவன் ஒரு சாதாரண படைத்தளபதியா இருந்தான். நாபோத்தை கொல்லும் போது, ஆகாபின் ஆட்கள் கொல்லும் போது வேடிக்கை பார்த்துருந்தான், ஒண்ணுமே செய்யல, அப்படியே தான் இருந்தான். ஒரு நாளிலே எலிசாவின் ஊழியக்காரன் வந்து அதே யெகூவின் மேல் அபிஷேகத்தை ஊற்றினான். அன்று அவன் மாறினான். அன்று அவ்வளவு நாட்கள் ஆண்டு கொண்டிருந்த ஆகாபின் குடும்பத்துக்கு விரோதமாய் கையெடுத்தான். ஆகாபின் குடும்பத்துக்கு எதிராக சவால் விட்டான். ரதத்தை வந்து he was driving the chariot like a madman. ஒரு வெறி அவனுக்குள்ள வந்தது. ஒரு நியாயத்தின் நீதிக்கான ஒரு வாஞ்சை, ஒரு தாகம், ஒரு வெறி போல அவனுக்குள்ள வந்தது. அந்த வெறி மட்டும் வரல, அதற்கான பலனும் ஆவியினால் அருளப்பட்டது. ஆகாபின் குடும்பத்தை வேறத்தான். நீதியை நடத்தித்தான். எலியா தீர்க்கதரிசியின் வார்த்தையை கூட நிறைவேற்றினான். Every prophetic word, your spirit man is anointed to fulfill it. You're not a person who's just waiting to see what is happening. You are in the seat of power, declaring and decreeing authority. So you determine how things should go in your life. You just don't wait and see what is happening. That's you. That's you. That's your spirit man. Head ramba can't ruder and brender ya can't regadara bront reader rambata. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Rebarabaran taravant runder rindran taramba. Thank you, Father. Thank you, Father. Thank you, Father. Redarabaran ribadara ruder rantaro. தைரியமாய் ஹalleluya சத்ருவின் வாசல்களுக்கு எதிராக போவார்களாக. எந்தெந்த இடத்துல ஆண்டவரே சத்ருவை ஏமாற்றி வஞ்சித்து மடங்கடித்து வைத்திருக்கிறானோ அந்த இடங்களிலே சத்துருவின் எல்லைகளுக்கு எதிராக புறப்பட்டு போவார்களாக. சத்துருவினுக்கு எல்லைகளை தரைமட்டமாக்குவார்களாக. ஹalleluya ஹalleluya. கொள்ளையாடினவைகளை, கொள்ளையாடின பொருட்களை இவர்கள் கொள்ளையிட்டுக் கொண்டு திரும்புவார்களாக. தாவீதுக்கு அருள் நிச்சயமான கிருபையை அழுவேன் என்று சொன்னவர், தாவீதின் திறவுகோல்களை வைத்திருக்கிறேன் என்று சொன்னவர். அதே திறவுகோல்களை இந்த நாளிலே சபை கொடுக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். தாவீதுக்குள்ள இருந்த அதே ஆவி. The relentless spirit of pursuit. The relentless spirit of pursuit is coming upon a lot of people today. சத்ரு தாவீது சொன்னது போல சத்ருவை தொடர்வேன், நிர்மூலமாக்கும் வரைக்கும் திரும்பேன் என்று சொன்னது போல அப்படியே பின்தொடர்கிற ஒரு வெறி, ஆவினால் வருகிற ஒரு வாஞ்சை ஒவ்வொருவரையும் நிரப்பும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் நிரப்பும்படியாக ஜெபிக்கிறேன். தேங்க்யூ லார்ட். பலன் உண்டாவதாக, ஜெயம் உண்டாவதாக. ஆசீர்வதியும். தேங்க்யூ லார்ட். பலப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். God bless you. Thanks for joining. தொடர்ந்து இதை பத்தி நம்ம வர நாட்களில் பார்ப்போம். Thank you. Thanks for joining. God bless you.